Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Yes, கபடி தான் பிகேஎல் தான் நாக் அவுட் ஆரம்பிக்க போது உங்களுக்கு தெரியும் 26ஆம் தேதியிலேருந்து. ஸோ எலிமினேட்டர் 1 and 2. எலிமினேட்டர் 1 யூபிஓ தான் வச்ச ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். அதை பற்றி முன்னோட்டம் பார்த்துருவோமா, என்ன நடக்கும், என்ன நடக்கலாம், என்ன நடந்தது, என்ன ஒப்பீனியன் சொல்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள், யார் ஜெயிப்பான்னு. ஸ்கோர் லைன் கரெக்டாக சொல்கிறவங்களா அடுத்து ரிவ்யூ வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் பேரை சொல்லுவோம். ஸ்கோர் லைனோட போயிடுச்சு டோர்னமெண்ட்டு. 132 குரூப் மேட்ச் முடிச்சு, 5 மேட்ச் தான் பாக்கி இருக்கு. 2 பேர் ஜாலியாக போய் உட்காந்துட்டாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் டபங் டெல்லி நாக் அவுட்டுக்கு ரெடியாக செமிஃபைனல். ரைட், யூபிஓ தான் வர்சஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ரைட், இதுக்கு முன்னாடி மெல்பர்னில் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் நடக்கும் போது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, அதை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கேன். கிரிக்கெட் பிடிச்சவங்க அதை போய் பாருங்கள். அப்புறம் குர்ஜப்னீத் சிங் சிஎஸ்கேட புது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதுவும் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ரைட், கபடிக்குள்ளே வந்துடும். தமிழ் தலைவாஸ் தானே ஊற்றி விட்டாங்க, என்ன பண்ணுறது. ரைட், டோர்னமெண்ட் முடிட்டோம், அதுக்கப்புறம் நிறைய பேசுவோம் அதை பற்றி. எல்லாருக்குமே தெரியுங்க, எலிமினேட்டர் செகண்ட் சான்ஸ் கிடையாது. லூசர் கோ ஹோம். யார் தோக்குறாங்களோ நிறைய வீட்டுக்கு தான் போகணும். எலிமினேட்டர் 1 ஃபர்ஸ்ட் எலிமினேட்டர் 1 வேலைக்கிழமை யூபிஓ தான் வர்சஸ் ஜெய்ப்பூர் 8 மணிக்கு. எலிமினேட்டர் 2 தான் அண்ட் யூ மும்பா வர்சஸ் பாட்னா பைரட்ஸ், அது 9 o'clock. ஃபர்ஸ்ட் எலிமினேட்டரை பார்த்துருவோம். அண்ட் பிளே ஆஃப் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். நாக் அவுட் வேறு, எலிமினேட்டரு கோ ஹோம்னும் போது அந்த ப்ரெஷரை யார் அப்சர்வ் பண்ணுறாங்களோ, யார் கம்மி மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல அர்ஜுன் தேஷ்வாலை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். அவர் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெயின். ஏன்னா அவர் தான் ஃபைனல் விளையாடிருக்காரு, கப்பு ஜெயிச்சிருக்காரு. கப்பு ஜெயிக்கிறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். யூபிஓ அதை இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது கப்பு. ஆமாம், பர்தீப் நர்வால் வேறு 3 சீசன் இருந்தார் நினைக்கிறேன் அவங்ககிட்ட. அப்போ கூட அவங்க ஜெயிச்சதில்லை. ஜெய்ப்பூர் வந்து பிகேஎல் 1 பிகேஎல் 9 ரெண்டுமே ஜெயிச்சவங்க. பிகேஎல் 9 அர்ஜுன் தேஷ்வால் இருந்து கண்டினியூஸாக வேறு டாப் 3 ரைடர்ஸில் வராரு அவர் பிகேஎல்ல. ஸோ அர்ஜுன் தேஷ்வால் அந்த மோர் யூ கீப் இம் அவுட், எவ்வளோ நீங்கள் பெஞ்சில் உட்கார வைக்கிறீங்களோ அவ்வளோ யூபிஓ அதாக்கு சான்சஸ். பட் அவங்களோட செகண்ட் ரைடர் கூட அவ்வளோ ஒன்றும் அட்ராக்டிவாக இல்லை. ஏன்னா அர்ஜுன் தேஷ்வால் உங்களுக்கு வந்து மெயின், அவருக்கு 225 பாயிண்ட் எடுத்திருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீரஜ் நர்வால் தான். அவங்களுக்கு நீரஜ் நர்வால் 74 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அப்புறம் அபிஜித் மாலிக் 39. இந்த 3 பேர் தான் மெயின் ரைடர்ஸ், டாப் 3. விகாஸ் கண்டோலா வர இருக்காரு. 8 மேட்ச் தான் விளையாடுறாரு, 13 பாயிண்ட் தான் எடுத்தார். தேவைப்பட்ட யூஸ் பண்ணுவாங்க, அது டவுட்ஃபுல் தான் நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு. இந்த 3 ரைடர் மட்டும் தான் இப்போ பேசுகிறேன். டிஃபென்ஸை பற்றி நம்ம அப்புறம் வருவோம். வேற நீங்கள் யூபிஓ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம். ஆமாம், பவானி ராஜ்பூத் ஃபர்ஸ்ட், அவர் 135 பாயிண்ட். அப்புறம் ககன் கவுடா அவர் ஒரு 130 பாயிண்ட். அப்புறம் பரத் கூட அவர் வந்து ஆல்ரவுண்டர் 99 பாயிண்ட் எடுத்திருக்காரு. இந்த 3 தான் அவங்களோட டாப் 3. அப்புறம் கேஷவ் குமார் ஒருத்தர் இருக்காரு 18 பாயிண்ட். அப்புறம் சுரேந்தர் கில் இருக்காரு, 10 மேட்ச் நினைக்கிறேன், அவர் ஒரு 41 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. சிவம் சௌத்ரின்ற ஒருத்தர், அவர் ஒரு 16 பாயிண்ட். அப்புறம் எக்ராமி அவர் ஒரு 3 பாயிண்ட் எடுத்திருக்காரு. இதுதான் அவங்களோட லைன் அப்பு. பட் கம்மிங் பேக் டு திஸ் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் பிகேஎல் 11 வருவோமே, 2 மேட்ச் விளையாண்டாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெய்ப்பூர் ஜெயிச்சிட்டாங்க. ஜெய்ப்பூர் பெட் யூபிஓ தான் 33-30. அதில் அர்ஜுன் தேஷ்வால் 5 பாயிண்ட்டு, பரத்தோட 7 பாயிண்ட். செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா யூபி ஜெயிச்சிட்டாங்க ஜெய்ப்பூர் கிட்ட 33-29. மார்ஜின் ஆஃப் டிஃபி 4 பாயிண்ட் தான். அதுலேயும் அர்ஜுன் 6 தான், பவானி ராஜ்பூட் 8. இதில் என்ன தெரியுதுன்னா, ஜெய்ப்பூருக்கு எதிராக அவர் பர்ஃபார்ம் பண்ணவே முடியல, பாயிண்ட் எடுக்கவே முடியல அர்ஜுன் தேஷ்வாலால். ஆல்தோ 225 பாயிண்ட் மொத்தத்தில் எடுத்திருக்காரு, 10 வாட்டி சூப்பர் 10 எடுத்திருக்காரு இந்த சீசன்லேயே. பட் இவங்க 2 பேர்ட்டையும் பாருங்க, இந்த 2 மேட்ச்லையுமே மொத்தமே ஒரு 11 பாயிண்ட் தான். ஸோ இந்த டிஃபென்ஸுக்கு தெரியும் எப்படி அவர் ஸ்டாப் பண்ணணும்னு. பட் பிக் மேட்ச் பிளேயர், நாக் அவுட் ப்ரெஷரு, சோ மெனி திங்ஸ் வில் பி தேர். அர்ஜுன் தேஷ்வால் பார்க்கணும். ஏன்னா பிகேஎல் 9 ஜெயிக்கும்போது சுனிலில் வர இருந்தாங்க டிஃபென்ஸை பற்றி நாளைக்கு நான் அப்புறம் பேசுகிறேன். இந்த யூபிக்கு 3 ரைடர் ப்ளஸ் சுரேந்தர் கில் இருக்காங்க டாப்பில். பவானி ராஜ்பூட், ககன் கவுடா, பரத் கூட, அண்ட் தென் தேவைப்பட்ட சுரேந்தர் கில். இங்கே நான் முதல்ல சொன்ன மாதிரி அர்ஜுன் தேஷ்வால், நீரஜ் நர்வால், அபிஜித் மாலிக், விகாஷ் கண்டோலா, அது இல்லாமல் சோபீர் மேரான் ஒருத்தர் இருக்காரு 12 பாயிண்ட். ரீசா மீர் பகாரி, அவர் ஆக்சுவலாக டிஃபெண்டர், அவர் ஒரு 11 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. ஆல்ரவுண்டர் சொல்லிடலாம் இருக்கு அவர். டிஃபென்ஸை பற்றி பேசும்போது அவரை பற்றி நான் சொல்கிறேன். அப்புறம் ஸ்ரீகாந்த் ஜாதவ், அவர் ஒரு 11 பாயிண்ட். அப்புறம் தரணிதரன் ஒருத்தர், அவர் ஒரு 7 பாயிண்ட் எடுத்திருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிப்பா, யாருக்கு ஃபேவரேட், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் இதை கொண்டு வரேன், பாட்னா பைரட்ஸ் வர்சஸ் யூ மும்பா. அது நிறையா இருக்குது பேசுறதுக்கு, அதுவும் நாக் அவுட் தானே, பார்க்கலாம். ஜெய்ப்பூர் நம்ம ஆலோசனை மாதிரி பிகேஎல் 1 and 9 ஜெயிச்சிருக்காங்க. யூபிஓ தான் ஜெயிக்கிறது விடுங்க, ஃபைனலே விளையாண்டதில்லை யூபிஓ தான். ஆமாம், அந்த ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு தெரியாது. அது ஒரு டிஃப்ரெண்ட். இப்போ கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காலாம் ஃபைனல் வந்து விட்டுருவாங்க. கப்பு ஜெயிச்சதில்லை, ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் சொல்கிறேன். அதே மாதிரி தான் நியூசிலாண்டு ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் ஜெயிச்சது கிடையாது, ஃபைனல் வந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி ப்ரெஷர். ஏன் இவ்வளோ, ஏன் யூபிஓ தான் ரொம்ப தூரம் போவாங்க. ஆர்சிபி ஜெயிச்சதே இல்லையா, இசால் கப் நம்தே, அவங்களும் ஜெயிச்சதே இல்லை. திடீர்னு ஹவு டு வின் கப்பு. அதே மாதிரி யூபிஓ தான் டோன்ட் நோ ஹவு டு வின் கப்பு. ஜெய்ப்பூருக்கு தெரியும் ஹவு டு வின் கப்புன்னு. 2 கப்பு ஜெயிச்சிருக்காங்க. நான் அபிஷேக் பச்சன்லாம் வருவார்னு நினைக்கிறேன் நாளைக்கு. அண்ட் இதான் இப்போதைக்கு டிஃபென்ஸை பற்றி நான் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது பாயிண்ட் தான் சொல்லுங்கள். எலிமினேட்டர் 1, எலிமினேட்டர் 2 நெக்ஸ்ட் வருது. உங்களை பற்றி பேசுகிறேன் நான். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.